அத்வைத தர்மா. நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல வேதவியாசர் மகரிஷியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திருந்தோம். அவர் எழுதின 4 வேதங்கள் பற்றியும் கொஞ்சம் பார்த்திருந்தோம். இப்ப இந்த வீடியோல 18 புராணங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த 18 புராணங்களையும் 24 உப புராணங்களையும் சில சமஸ்கிருதம் வேர்ட்ஸ் வர்றதுனால நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக நான் உங்களுக்கு தனியா நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சிருக்கேன். அதை நான் படிச்சு காட்டுறேன். படிச்சு நான் உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப 18 புராணங்களை பத்தி பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் புராணம் மச்ச புராணம். இந்த மச்ச புராணத்துல மகாவிஷ்ணு மீன் அவதாரம் எடுத்தாருன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அவதாரத்தை பத்தி குறிப்பிட்டிருக்கும். 2வது புராணம் மார்க்கண்டேய புராணம். இதுல தேவி மகாத்மியம் இதில் அடங்கும். 3வது புராணம் இது பாகவத புராணம். நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன் இல்லையா, பாகவத புராணம் 3rd or 4th பிளேஸ்ல தான் இடம் பிடிக்கும்னு சொல்லிட்டு, அது எதுக்காகன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். பாகவத புராணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மகாவிஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் எடுத்தது, அந்த சரிதத்தை பத்தியும் அப்புறம் பக்தி நெறி பத்தியும் அதுல இருக்கும். 4வது புராணம் பவிஷ்ய புராணம். இதுல எதிர்காலத்துல நடக்க போறது முன்கூட்டியே கணித்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை பத்தி இந்த புராணத்துல குறிப்பிட்டு இருக்காங்க. 5வது புராணம் பிரம்ம புராணம். இதுவே முதன்மையானது என்றதுனால ஆதி புராணம் அப்படின்னும் சொல்லப்படுது. 6வது புராணம் பிரம்மாண்ட புராணம். இது அகிலத்தின் தோற்றம் மற்றும் லலித சகஸ்ரநாமம் இதில் உள்ளது. 7வது புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம். பிரபஞ்சத்தின் பரிணாமம் மற்றும் கிருஷ்ணராதை தத்துவம். 8வது புராணம் வாமன புராணம். மகாவிஷ்ணு குள்ளமான அந்தனர் வடிவில் வந்து உலகை அளந்தது. 9வது புராணம் வராக புராணம். வராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்றினது. 10வது புராணம் விஷ்ணு புராணம். விஷ்ணுவை முதற் கடவுளாக கொண்டு உலக படைப்பை விளக்குவது. 11வது புராணம் வாயு புராணம். சில மரபுகளில் இதற்கு பதில் சிவபுராணம் சொல்லப்படும். வாயு தேவன் கூறிய அறிவுரைகள் பத்தி இந்த புராணத்துல இருக்கு. 12வது புராணம் அக்னி புராணம். அக்னி தேவன் வசிஷ்டருக்கு கூறியது மருத்துவம், போர், கலைகள் அது பத்தி இருக்கும் அதுல. 13வது புராணம் நாரத புராணம். நாரதர் சனத்குமாரர்களுக்கு உபதேசித்த தர்மங்கள் அதை பத்தி இந்த புராணத்துல டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. 14வது புராணம் பத்ம புராணம். தாமரையில் இருந்து பிரம்மா தோன்றிய விதம் மற்றும் தீர்த்தங்களின் பெருமை பற்றியது. 15வது புராணம் லிங்க புராணம். சிவன் இருக்காரு இல்லையா, சிவன் அந்த லிங்க வடிவில் தோன்றியதை பத்தி ஒரு தத்துவமா அந்த புராணத்துல சொல்லியிருக்காங்க. 16வது புராணம் கருட புராணம். பிறப்பு, இறப்பு மற்றும் கர்ம வினைகள் பற்றி கருடனுக்கு விஷ்ணு கூறியது. விஷ்ணு வந்து இப்ப கருடன் கிட்ட உபதேசித்திருப்பாரு. அதை பத்தி இந்த புராணத்துல நம்ம பார்க்கலாம். 17வது புராணம் கூர்ம புராணம். மகாவிஷ்ணு ஆமை அவதாரம் எடுத்து கடலை கடந்து போது அப்போ சொல்லப்பட்ட புராணம் தான் கூர்ம புராணம். 18வது புராணம் ஸ்கந்த புராணம். ஸ்கந்த புராணம்னா முருகர் கந்தன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த புராணம் தான் இது. இது மிக பெரிய புராணமா கருதப்படுது. ஏன்னா முருகரோட பெருமைகளை ஃபுல்லா இதுல
பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால இதுதான் 18வது புராணமா இருக்கு. இதுல இப்போ நம்ம எதுக்காக பாகவதம் 3வது 4வது இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மத்வயம் பத்வயம் என்ற ஸ்லோக வரிசைப்படி செக் பண்ணி பார்த்தா பாகவதம் 3 இல்லைன்னா 4வது இடத்துலதான் இடம் பிடிக்குமா. ஏன்னா அது காலம் காலமா அந்த மாதிரி வரிசையில தான் அதை அடுக்கிட்டு வராங்க. மகா புராணங்களின் பட்டியலில் பாகவதம் வழக்கமாக 3 அல்லது 4வது இடத்துலதான் பாரம்பரியமாக வைக்கப்படுதுன்னு தான் சொல்லப்படுது. 18வது இடத்தை பெரும்பாலுமே கந்த புராணமோ இல்லைன்னா பிரம்மாண்ட புராணம் தான் அலங்கரிக்கிறாங்களாம். இதுக்கான அர்த்தம் மத்வயம் பத்யம் என்ற ஸ்லோக வரிசைப்படி செக் பண்ணி நம்ம பார்த்தோம்னா பாகவதம் 3rd தான் வரும், இல்ல 4th வரும். அது ஒரு புராணங்கள் பத்தி அதை பேஸ் பண்ணி அது சேஞ்ச் ஆகும். ஸோ 18வது புராணமா பிரம்மாண்ட புராணமும் கந்த புராணம் தான் வரும். இதுதான் அதுக்கான விளக்கம். இப்போ 18 புராணங்களை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோல 24 உப புராணங்களை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் டீட்டெயிலா பாக்குறதுக்கான பத்தி நான் உங்களுக்கு வீடியோவை அடுத்து தரேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க, ரிப்ளை பண்ணுவோம். அத்வைத தர்மா.